மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது வீடு. மகர ராசிக்கு இந்த 2025 ஏழரை சனி அவங்க கம்ப்ளீட்டாக விலகிறதே அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். பாத சனி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 2025 மார்ச் எண்டு வரைக்கும் இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இப்போ 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 3ஆம் இடத்துக்கு போகிறார். என்னதான் சனி விலகினாலுமே ராகு 2ஆம் இடத்துல வரக்கூடியது அந்த அளவுக்கு நல்ல உகந்த பலன் கிடையாது. இருந்தாலும் மகர ராசிக்கு குரு 6ஆம் இடத்துக்கு போய் தன்னுடைய 9ஆம் பார்வையா ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கறதால இந்த 2025 பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால எதிர்பாராத அதிர்ஷ்டம் சுப பலன்கள்லாம் நிறைய இருக்குது. அதே போல் இந்த ஆண்டில் குருவுடைய பயிற்சியும் அந்த அளவுக்கு சாதகம் கிடையாது. 5ஆம் இடத்துல நல்ல இடத்துல இருந்த குரு இனி 6ஆம் இடத்துல போகிறாரு. அப்போது மகர ராசிக்கு ஒரு பக்கம் ஏழசனி விலகினாலுமே ராகுவோடைய பயிற்சி மற்றும் குருவுடைய பயிற்சி அந்த அளவுக்கு யோகம் இல்லைன்னு தான் எடுத்துக்கணும். இப்போ வழக்கம் போல் இவங்களுக்கு இந்த வருஷம் பேச்சில் நிறைய தடங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். தேவையற்ற விரயங்களும் குடும்பத்தில் சில குழப்பங்களும் இருக்கும். இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதால பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு போகாது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால் பிஸ்னஸில் நல்ல லாபம் இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்கு சந்தையில் லாபம், இப்படி சிறப்பான யோகம் இருக்கும். சனி 3ஆம் இடத்துல இருக்கிறதால முயற்சிக்கு நல்ல வெற்றி. ஒரு சிலருக்கு வெளிநாடு தொடர்புள்ள சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ ட்ராவல் பண்ணுறவங்களாம் நிறைய வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு வரும். அதுபோல் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் நிறைய ஃபாரின் சான்சஸ் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள் இவங்களுக்கெல்லாம் நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸ்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அங்கெல்லாம் போய்ட்டு அவங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். இப்போ ஏழரை சனியில் இவங்க என்னெல்லாம் எழுந்தாங்களோ அதெல்லாம் இவங்களுக்கு திரும்பி கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த 2025 அதிக வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல குரு சம்மந்தப்படுறதுனாலே கொஞ்சம் அதிக கடன் ஏற்படும். எதிரிகளுடைய தொல்லையும் அதிகமாக இருக்கும். பிஸ்னஸில் கொஞ்சம் காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அடிக்கடி உள் ரீதியாக சில பிரச்சனைகளும் ஏற்படும். பேசும்போது கவனமாக பேசணும். குறிப்பாக பேச்சை மூலதனமாக வச்சு பிழைக்கக்கூடிய எல்லாருமே கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பிள்ளைகள் படிப்பில் சிறப்பாக இருப்பாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு சில தடங்கள் ஏற்பட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய யோகமும், ஒரு சிலருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு வரனை திருமணம் செய்யறதுக்கான ஒரு யோகமெல்லாம் இருக்குது. அதுபோல் 2ஆம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் இந்த ஆண்டில் நல்ல ஒரு சுப பலன்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸ்பிரிச்சுவலாக நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஸ்பிரிச்சுவலாக நிறைய புக்ஸ் எழுதுவாங்க. இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்கு 2025 ஒரு நிம்மதியான ஒரு ஆண்டு. சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மகர ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் வரவு செலவு சமமாக இருக்குது. 5 வரவு 5 செலவு. அப்போ என்ன கையில் கிடைச்சாலும் அது உடனே செலவாகும். நன்மை தீமை ஈக்குவலாக இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு மகராசி ஃபினான்ஷியலாக அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்த்தா 80% வரைக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 75%, சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 80%, செவ்வாயோட அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் 75% நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.